அன்பாளன் இந்த அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர்னு பார்த்திங்கன்னா நாம் சொல்லுவோம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் வந்துச்சு. ஒரு சில மாவட்டத்துக்குலாம் பார்த்திங்கன்னா வராதிங்களும் பார்த்திங்கன்னா என் மாவட்டத்துக்கு எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா கேட்டே இருந்தீங்க. அப்படி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்துக்குது. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து உடனே விண்ணப்பிச்சிருங்க. சரி, இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை, வன்முறை பார்த்திங்கன்னா தனியார் பொது இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது நடந்துச்சுன்னா, அதே மாதிரி சமூகம் பணியிடத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வயது, சாதி, கல்வி, திருமண நிலை, இனம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றின் ஆதரவு இல்லாமல் பாலியல் துன்புறுத்தல், நல்லா நோட் பண்ணிங்க. இதெல்லாம் இருந்தால் பார்த்திங்கன்னா பாலியல் துன்புறுத்தல், அதேமாதிரி பாலியல் தாக்குதல், வன்முறை, போக்குவரத்து போது வன்முறை, எங்கேயாவது நம்ம பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருப்போம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும், ஆசிட் பார்த்திங்கன்னா தாக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகளாம் பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா 18 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசமாக பார்த்திங்கன்னா 10 நாட்கள் தங்கும் வசதி, இலவச உணவு, மருத்துவ வசதி, இலவச உளவியல் மற்றும் காவல்துறை உதவி அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் அதுக்கு பார்த்திங்கன்னா 10 நாள் பார்த்திங்கன்னா அங்கே இலவசமாக தங்கி அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லா மருத்துவ வசதியிலேருந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆலோசனை வழங்கணும். 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா 24/7 செயல்படும். பாதிக்கப்பட்ட மகளிருக்கான உதவி மையத்திற்கான கீழ்கண்ட தொகுப்பூதிய முறையில் பார்த்திங்கன்னா ஆட்கள் எடுக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைய நிர்வாகி ஒரு பணியிடம், சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்கு பார்த்திங்கன்னா 35,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒப்பந்த அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா பணிபுரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கல்வி தகுதி பார்த்திங்கன்னா சமூக பணி பார்த்திங்கன்னா இதுக்கு முதுகலை பட்ட படிப்பு நீங்கள் MSW அப்படி இல்லைன்னா MSc பிசிக்காலஜி அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா MA சோசியாலஜி பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும், இல்லைன்னா சட்டப்படிப்பு படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 வருட அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 35 வயசுக்கு உள்ளே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா முதுநிலை ஆலோசகர், இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 22,000 ரூபா சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பூதியத்தில் பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் முதுகலை பட்டப்படிப்பு நீங்கள் பார்த்திங்கன்னா சேம் பார்த்திங்கன்னா MSW MSc பிசிக்காலஜி MA சோசியாலஜி சட்டப்படிப்பு 2 வருடம் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை ஆட்சியர் வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் சமூக நலன் மாவட்ட சமூக நலன் அலுவலகம், 5ஆம் தளம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், பால் பண்ணை, மூங்கில் தோட்டம், மயிலாடுதுறை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். 25/6/2025 அண்ட் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா மாலை 5:45 நீங்கள் பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டு வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுனா பெருசாக ஒன்றும் பார்த்திங்கன்னா கொடுக்கல, சும்மா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுதி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவோ இல்லை பார்த்திங்கன்னா அப்பா பேர் நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் பேர் எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இப்போ கரண்டில் உங்களுக்கு என்ன ஏஜ் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா அது எழுதிக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் எழுதிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்க. உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய பர்மனண்ட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா எழுதிருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா எழுதுங்க. மொபைல் நம்பர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்து இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா எழுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். வேறு அடிஷ்னலாக ஏதாவது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்தால் அது பார்த்திங்கன்னா எழுதுங்க. கம்யூனிட்டி கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா OC BC MBC SC ST இதில் பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரிங்க டிக் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா எழுதுங்க. அதில் என்னென்னு டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ஒர்க் பண்ணிக்கிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எழுதிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா டேட்டும் பிளேஸும் போட்டு நீங்கள் ரைட் சைடில் சிக்னேச்சர் பண்ணிங்க.
பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வச்சு அனுப்பணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வச்சு போஸ்ட் மூலிமா நம்ம சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.